ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும் பெண்களுக்குரிய பாலியல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கான போஸ் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு புகார் கொடுத்தாலும் விசாரிப்பார்கள், அல்லது இந்த குழுவை சார்ந்தவர்கள் மாணவ மாணவிகளை கண்காணிக்க அவருடைய நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் நீங்களாகவே ஏதேனும் ஐயம் கொண்டால் அவர்களை அழைத்து பேசுங்கள், அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்கள் என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் அந்த குழுவுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த குழுவுக்குரிய கருத்து வரவில்லை என்பதும் எங்களுக்கு கிடைத்த சங்கடமான ஒரு செய்தி. காவல்துறைக்கு புகார் மனு போனதற்கு பிறகு புரிகிறது, பல்கலைக்கழகம் அதற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறது. பதிவாளர் சொல்லுகிறார், துறையின் அமைச்சர் என்ற முறையில் நானும் அந்த காவல்துறையுடைய நடவடிக்கை முழு ஒத்துழைப்பு தருவோம் என சொல்கிறோம். கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணை தொடர்கிறது. இதற்கிடையில் மகளிர் தேசிய ஆணையம் அந்த வழக்கின் உள்நுழைந்து நாங்கள் விசாரிக்க முற்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கும் தமிழக அரசும் நம்முடைய பல்கலைக்கழக நிர்வாகமும் உயர்கல்வித்துறையும் முழு ஒத்துழைப்பு தரும். ஏனால் எந்த ஒரு மாணவன் மாணவியும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இந்த நிலையில் இதை அரசியலாக்க இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போதுதான் ஊடகத்தில் அது பரவலாக்கப்பட்டு விட்டது. எனவே இது பல்கலைக்கழக விவகாரம், மாணவ மாணவியர் நலன் குறித்த விவகாரம். சட்டம் தன் கையில் எடுத்து குற்றவாளியை கைது செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிற சூழலில் இதை எந்த நிலையிலும் தமிழக அரசோ நாங்களோ அரசியலாக்கி ஆதாய தர வேண்டிய சூழல் இல்லை. ஒன்றும் கிடைக்காதவர்கள் செய்கிற அந்த அரசியல் தேடலுக்கு, அரசியல் தீனிக்கு இந்த மாணவனுடைய பிரச்சனையை நாங்கள் இரையாக்க விரும்பவில்லை. உயர்கல்வித்துறை செம்மாந்து நடக்கிறது. இதை ஒரு படிப்பனையாக கொண்டு கூட இன்றைக்கு காலை நாங்கள் வந்தவுடன் அதற்குரிய இடங்களை எல்லாம் சென்று ஆய்வு செய்தோம். அதன் பிறகு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களிடம் அமர வைத்து பல்கலைக்கழகத்தினுடைய திறந்த வெளி நுழைவாய்கள் எது எது, கேமராக்கள் எத்தனை எத்தனை, இரவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய விளக்குகள் எங்கே எங்கே என்ற ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டுதான் உங்களை சந்திப்பதற்கு சற்று காலதாமதம். எனவே பத்திரிகையாளர்கள் பத்திரிகைகளில் ஆதரித்தோ அல்லது எதிர்ப்பு தெரிவித்தோ கருத்துக்கள் பல வெளியிட்டாலும் கூட அவைகளையெல்லாம் நாங்கள் ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு தான் உயர்கல்வித்துறையை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் சொல்கிறோமே தவிர அதை அலட்சியப்படுத்துவதற்காக அல்ல. அதே நேரத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று சிலர் கருதினால் அதற்குரிய அரசு விளக்கத்தை தருவதும் அரசின் கடமை, எங்களின் கடமை என்று பொறுப்புணர்ந்து இந்த நிலையில் இந்த துறையை, இந்த பிரச்சனை நாங்கள் அணுகுறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். போஸ் கமிட்டியினுடைய வேலை மாணவர்களுக்கு ஏதேனும் அத்துமீறலான, அவமதிக்கக்கூடிய அல்லது பாலியல் உணர்வான இடர்பாடு ஏற்பட்டு அவர் புகார் தந்தால் உரியவர்கள் மீது, அது சக மாணவரோ அல்லது கல்லூரி பல்கலைக்கழக நிர்வாகமோ அவர்களை விசாரித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் அது. அந்த வகையில் பார்க்க போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒன்று வரவில்லை என்பதுதான் எங்களுக்கு இருந்த துயர செய்தி. ஒருவேளை மனுதாரர் புகார் தராமல் இருந்து அந்த குழுவுக்கு அது யார் மூலமாவது ஒரு செய்தியாக வந்திருந்தால் கூட அழைத்து பேசி நாங்கள் தீர்வு கண்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லை என்பது ஒன்று. ஆனால் இனி வரும் காலங்களில் நாங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் கல்லூரி நிர்வாகத்தை எந்த அளவிற்கு கண்காணித்து கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோமோ அதேபோல் இந்த கமிட்டியையும் நாங்கள் ஆங்காங்கு ஆய்வு செய்து எடுத்த நடவடிக்கை என்ன, வந்த புகார்கள் என்ன, மேற்கொண்ட மேல் நடவடிக்கை என்ன என்பதையெல்லாம் தீவிரமாக விசாரிக்க சொல்லி முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இன்றைய காலத்தில்